வாலிபர்கள் நன்றாக புரிந்து கொள்ளும். When the devil gives you condemnation, he normally drives you away from Jesus. But when the Holy Spirit gives you sin conviction, he normally draws you towards Jesus. One drives away, the other draws towards. இது ஒரு முக்கியமான சத்தியம். இப்படித்தான் நம்ம இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என்னை ஆண்டவர் பால் துரத்துவது கன்விக்ஷன், என்னை ஆண்டவரிடமிருந்து பிரிப்பது அது கண்டம்னேஷன், அது குற்ற உணர்வு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இதிலும் கூட ஒரு முக்கியமான குறிப்பு உண்டு. என்ன தெரியுமா? எப்பொழுதுமே நாம் நம்முடைய பாவ மன்னிப்புக்கு நம்முடைய உணர்வுகளை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது. You should not always depend on your feelings when we talk about the forgiveness of sins. சில சமயங்களிலே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது போல் நாம் உணர்ந்து கூரைக்கு குதிப்போம். இன்னொரு நேரத்தில் ஐயோ கொடும்பாவி படும்பாவி என்னுடைய பாவங்கள் எங்கே என்று சொல்லி நாம் இன்னும் அவைகளை நினைத்து கொண்டு நாம் அங்கே பாதாளத்திலே நாம் உட்கார்ந்து விடுவோம். ஏன் தெரியுமா? நாம் நம்முடைய உணர்வுகளை சார்ந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு எளிய சூத்திரத்தை, ஒரு எளிய ஃபார்முலா ஐ எம் கோயிங் டு கிவ் யூ. முதலாவது ஆங்கிலத்திலே சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், செகண்ட் ஃபெய்த், தேர்ட் ஃபீலிங். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், செகண்ட் ஃபெய்த், தேர்ட் ஃபீலிங். முதலாவது சத்தியம், மாறாத உண்மை. இரண்டாவது எனது விசுவாசம். மூன்றாவது என்னுடைய உணர்வுகள். இந்த வரிசை கிரமத்தை மாற்றக்கூடாது. எங்கே என்னுடைய பாவங்கள்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மேகத்தை போல் உன் பாவங்களை நான் அகற்றிவிட்டேன். அது அவருடைய அன்பின் உயரம். எங்கே நமது பாவங்கள்? சமுத்திரத்தின் ஆழத்திலே அவைகளை அமிழ்த்து விட்டேன். அது அவருடைய அன்பின் ஆழம். எங்கே நம்முடைய பாவங்கள்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அது நம்முடைய தேவனுடைய அன்பினுடைய அகலம். அவருடைய அன்பின் நீளம் என்ன? உன்னுடைய பாவங்களை என் முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டேன். மேகங்கள், சமுத்திரம், மேற்கு கிழக்கு, முதுகுக்கு பின்னால். இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின், மன்னிப்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம். பிசாசு உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்த, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு உங்கள் பாவங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவானால் திரும்ப திரும்ப அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. அறிக்கையிடப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று. மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மறக்கப்பட்டாயிற்று. Sins confessed or sins forgiven? Sins forgiven or sins forgotten? சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டு என்ன அவர் டைவ் பண்ணி மறுபடியும் முத்துக்குளிக்க போறாரு? அப்படி கிடையாது. அப்போ அந்த அந்த அவ்வளோ பிக்சர் நம்ம கொடுக்குறாரு. மேகம் போல, மேற்கு போல, கிழக்கு போல, ஆழம் போல, முதுகு. இதெல்லாம் எதுக்கு? இவ்வளோ பிக்சரியல் எக்ஸ்பிளனேஷன் நமக்கு எதுக்கு கொடுக்குறாரு? நாம் ஒருபோதும் நாம் இதை மறந்து விடக்கூடாது. இதுதான் சத்தியம், இதுதான் ஃபேக்ட். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது உணர்வுகள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். உணர்வுகளின் அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் நடத்தவே கூடாது. பரவசமாகிவிட்டால் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், பரவசம் குன்றிவிட்டால் நான் பின்வாங்கி விட்டேன். இது ஒரு தவறான கருத்து. இதை நாம் ஒருபோதும் இதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு நாளிலே மேலிருப்பது போல் உணர்வோம், ஒரு நாளிலே கீழே உட்கார்ந்திருப்பது போல் உணர்வோம். எங்கிருந்தாலும் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. Our life is hid with Christ in God. Dual safety, இரட்டை பாதுகாப்பு உள்ளே மறைந்திருக்கிறது. நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். என் கையில் இருந்து உங்களை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நீங்கள் என் பிதாவின் கையில் இருக்கிறீர்கள். என் பிதாவின் கையில் இருந்து ஒருவனும் உங்களை பறித்து கொள்ள முடியாது.